கோயில கூட வேலை கிடையாது. 2 தெரு சம்மதப்படுது. இது கோயில் சமாசாரம். எங்களுக்கு கோயில திறந்தா ஆகணும். தெரியாது யார் கூட்டாங்களே எனக்கு தெரியாது. இது வரைக்கும் நாங்க போய் கடைக்கு சேர்ந்துதான் பிடிக்கிறாங்களா தர்மகதா எதுக்கு நாங்க ஒப்படைக்கிறோம். அவர் ஏதோ தம்பி வந்து எல்லாத்தையும் கலாட்டா பண்ணிச்சு இருந்தாங்க. அவரை கூட்டி வச்சு என்ன எதுவும் விசாரணை பண்ணுங்க. ஐயா நாங்கள் எப்பயும் நாங்கள் கோயிலுக்கு வருவோம். என்ன கோயிலுக்கு எல்லாம் பூடி இருந்தது. நான் ஏதோ சாவு பலகுன்னு நினச்சேன். என்ன பூசாலின்னு அந்த பக்கம் பூசாலி போனார். பூசாலியை கூட்டி கேட்டேன், என்னப்பா கோயிலை சாத்த போகிறேன்னு சொல்கிறீங்கன்னா, இல்லை ராத்திரி இது மாதிரி பிரச்சனை நடந்தது, என்ன இதுமாரி பிடிச்சி என்னை தள்ளிட்டாங்க, அவங்க அம்மா தான் இருந்தான்னு சொன்னாங்க. இப்போ கேட்டதுக்கு அவங்க அம்மா என் பிள்ளை எதுவும் பண்ணலை, அடிக்கலை, உள்ள கேமரா இருக்குது ஒன்றா பார்த்துக்கோன்னு சொல்கிறாங்க. அவங்க நம்மளுக்கு நடந்த கதை தெரியாது. கூட்டி வச்சு அந்த தப்பு பண்ணவொன்னே கூட்டி வச்சு அதனால பேசணும். அம்மா காலங்காலமாக நடந்த கோயிலை வந்து பூட்டணும்னு அவசியம் கிடையாது. இதே மாதிரி கோயிலை எதுக்கு பூட்டினாங்கன்னு எனக்கு தெரிஞ்சாகணும். இவங்களுக்கு மின் பகையா, அது என்ன பகையோ, இவங்க தர்ம கத்தாவோ அவங்க நீங்கள் கூட்டி வச்சு தான் நீங்கள் பேசணும். கோயிலை தந்தாங்க நாங்கள் எல்லாம் கலைஞ்சு போயிடுவோம். எங்களுக்கு எந்த பிரச்சனையும் எங்களுக்கு கிடையாது ஐயா. எங்கள் பையன் இந்த உள்ள கோயிலாண்டு பூசடி இங்கே சாட்டம் வாங்கி இங்கே ஒரு இது இருந்து அதை தூக்கி போட்டான். தூக்கி போட்டுட்டு உள்ளார கொஞ்ச நேரம் வெளியே நின்றுந்தான். கொஞ்ச நேரம் நின்று உள்ளே போனோன்னு உண்டி சும்மா காலில் உண்டியை தண்ணி சும்மா இப்படி தள்ளி விட்டுட்டான் உண்டியை. பூசையில் வெளியே வந்தாங்க, உள்ளேருந்து வெளியே வந்தாங்க. பாப்பான்னாரு, இது சும்மா காட்டி இப்படி தான் சும்மா தான் தள்ளலாம், அடிக்கலாம் இல்லை, சும்மா இப்படி தள்ளனா நல்லா அடிச்சிட்டேன்னு சொல்லிட்டாங்க. வேற ஒன்றும் கிடையாது. தள்ளி தான் தள்ளனா இப்படி வச்சு போப்பா போயான்னு சொல்லிட்டு வேற எதுவும் வேணும்னு சொல்லவே இல்லை. இதுதான் நடந்தது, வேற எதுவும் நடக்கலை. ஏன்னா கோயிலில் செஞ்சது என் பிள்ளை தப்பு, வேற ஒன்றும் கிடையாது. உனக்கு எதுவுமே பண்ணல. இவங்க என்ன செஞ்சாங்க, எல்லாம் நாங்கள் கேஸ் கொடுப்போம், கோயிலை மூடிட்டாங்க. கோயிலை மூடிட்டு திறக்க மாட்டேன், உன் பிள்ளை செஞ்சது. என் பிள்ளை மன்னிப்பும் கேட்குறேன் எனக்கு பூசேலிக்கிட்ட. அவங்க கேட்கறதுக்கு விட மாட்டேங்கிறாங்க. இந்த அங்காளம்மன் திருக்கோயிலானது 1921 பருவராஜகுல சமூக மக்களால் உருவாக்கப்பட்டு இது நிர்வகிக்கப்பட்டு வந்தது. கடந்த 10 ஆண்டுகளுக்கு முன் கும்பாபிஷேகம் நடைகிற போது 10 நிர்வாகிகளை இந்த ஊர் பொதுமக்கள் தேர்ந்தெடுத்தார்கள். அப்படி தேர்ந்தெடுக்கப்பட்ட இந்த நிர்வாகத்தில் தலைமை அரங்காவலராக இருந்தவர் தனக்கு சாதகமான ஒரு அறக்கட்டளையை துவக்கிவிட்டார். அந்த அறக்கட்டளை தவறுகளை சுட்டிக்காட்டி நான் 1921 பதவி விலகிவிட்டேன். அந்த அறக்கட்டளை என்ன தவறு என்று சொன்னால், தனக்கு பின்னால் தன் குடும்பத்தினர் இதை நிர்வகிக்க வேண்டும் என்று ஒரு சட்டம் இருக்கிறது. அதை தொடர்ந்து 10 வருடங்களாக 23 என் முன்னோர்களால் துவக்கப்பட்ட இந்த அறக்கோயிலில் தொடர்ந்து ஒரு பிழைக்கு மேல் நான் அரங்காவலராக நீடிக்கக்கூடாது என்று சட்ட சிக்கலும் இருந்தது. இதை நான் அறிந்து இந்த ஊர் பொதுமக்களோடு கலந்து பேசி அதை ரத்து செய்ய வேண்டும் என்று 1921 செப்டம்பர் மாதம் நான் என்னுடைய பதவியை ராஜினாமா செய்தேன். அது முதல் இந்த அறக்கட்டளை துவங்கியவர்கள் அரங்காவலர்கள் அது சட்ட ரீதியாக இதுவரை ரத்து செய்யவில்லை. இது இப்படி இருக்க இந்த நேற்று முன்தினம் கோயிலில் பூசாரியாக வேலை பார்க்கிற கண்ணன் என்பவரை இங்கே சமுதாயத்தைச் சேர்ந்த ஒரு இளைஞர் குடிபோதையிலே தள்ளிவிட்டதாகவும், அதனால் இன்று காலையில் அரங்காவலர்களும் கோயில் பூசாரியும் கோயிலை திறக்கவில்லை என்றும் கேள்விப்பட்டேன். இது நாங்கள் இங்கே பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் தினம் இங்கே தரிசிப்பதிலே ஒரு மகிழ்ச்சியோடு இருக்கக்கூடிய ஆள்கள் இன்று தரிசிக்க முடியவில்லை. இதனால் எங்களுக்கு இந்த சமுதாயத்துக்கு ஏதாவது ஒரு பெரிய பாதிப்பு ஏற்பட்டு விடுமோ என்று ஒரு அச்சத்தின் காரணமாக நாங்கள் இங்கே கூடியிருக்கிறோம். எனவே காவல்துறையும் வருவாய்த்துறையும் விசாரணை செய்து இந்த கோயிலுடைய தொடர்ப்பதற்கு ஏற்பாடு செய்ய வேண்டும் என்றும், இந்த அறக்கட்டளை தவறுதலாக ஏற்பட்ட அறக்கட்டளையை உடனடியாக மாவட்ட ஆட்சித்தலைவர் ஈடுபட்டு அவருக்குள்ள அதிகாரத்தை கொண்டு ரத்து செய்ய வேண்டும் என்றும் நான் கேட்டுக்கொள்கிறோம்.